ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு குருமா வச்சு பூரியோ சப்பாத்தியோ போட்டு கொடுத்தீங்கன்னா வேணும்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றி தாளிப்புக்குரிய பொருளையெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு காய்கறி கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி இருக்கோ எடுத்துக்கிறேங்க. இப்போ காய்கறியவும் லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். இப்போ ஜாரில் தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான காய்கறி குருமா ரெடி.